பெருந்தலைவர் காமராஜர் விவகாரத்தில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர். வீண் விவாதங்களை தவிர்க்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். காமராஜர் தொடர்பான திமுக எம்பி திருச்சி சிவாவின் பேச்சுக்கு பழனிசாமி கண்டனம். வரும் தேர்தலில் திமுகவுக்கு பொதுமக்கள் நெத்தியடி கொடுக்க வேண்டும் என பேச்சு. திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார். திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. கர்ம வீரர் காமராஜர் வீழ்த்தப்பட்டதற்கு திமுகவே காரணம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற தயாரா என்றும் கேள்வி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய தகவல். நயினார் நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்ய உதவியது கால் ரெக்கார்டர் மூலம் உறுதியாகியுள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். பாமக மாநாட்டு அழைப்புதழில் இடம்பெறாத அன்புமணி படம் பிரிண்டிங் மிஸ்டேக் என பாமக எம்எல்ஏ அருள் விளக்கம். புறக்கணிப்பில் நாங்கள் கூட பாருங்க, இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் சின்னையா போட்டு தான் போட்டிருக்கோம். அது என்ன இதுன்னு தெரியல, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கான்னு தெரியல, பார்க்கணும். நம்ம பார்த்தா கீழடி அகழாய்வு அறிக்கையில் பிழைகளை திருத்த முடியும், காலகட்டத்தை மாற்ற முடியாது என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். ஏனென்றால் இது தொல்லியலில் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் வந்த முடிவு. இந்த முடிவை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதில் வேணுமென்றால் பிழை திருத்தங்களை நம்ம செய்யலாம். ஆனால் அதை தவிர்த்து இதில் காலங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது இயலாத காரியம். தனது ஆட்சியில் 10 வயது சிறுமியால் சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியவில்லையே என்ற வேதனை முதல்வருக்கு இருக்கிறதா? திருவள்ளூரில் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பழனிசாமி கேள்வி. அதிகாரிகள் செந்தில்வேலன், டேவிட்சன் தேவாசீர்வாதம், எஸ்பி ஸ்டாலின் என்னை குறிவைத்து டார்ச்சர் செய்கின்றனர். வாகனம் பறிக்கப்பட்டதாக சர்ச்சையான நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு, நான் என்னால பைக்ல போக முடியல, 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. செந்தில்வேல் ஐபிஎஸ், டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை. தங்கள் தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் தரப்படவில்லை என மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் உதவி ஆணையரின் வாகன ஓட்டுநர் உட்பட 5 பேருக்கு சம்மன் அனுப்பியது சிபிஐ. மதுரை ஆத்துக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. ஏர் இந்தியா விமானத்தின் முதன்மை பைலட் எரிபொருள் சுவிட்சை அணைத்ததே விபத்துக்கு காரணம். நிபுணர் குழுவின் தகவல் அடிப்படையில் அமெரிக்க இதழ் தகவல்.
பெங்களூரு IPL வெற்றி விழா கொண்டாட்ட இறப்புகளுக்கு RCB அணி நிர்வாகம் மற்றும் விராட் கோலியே காரணம். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு அறிக்கை. பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் மழையால் 60 பேர் உயிரிழப்பு. பஞ்சாப் மாகாணத்தில் மழைக்கால அவசர நிலையை அறிவித்தது அரசு.